ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடிஜோ ஸ்டான்லி. இந்த ஸ்க்ரீன் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் எடுக்க போகிற இந்த ஒரு சீரீஸ் வந்து பைத்தான் வெப் ஃப்ரேம்வொர்க் ஜாங்கோவை பற்றி நம்ம எடுக்க போகிறோம். இந்த சீரீஸ் வந்து எவ்ரி வெனஸ்டே நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். அந்த எவ்ரி வெனஸ்டே இந்த ஒரு வீடியோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கம்ப்ளீட் சீரீஸ் முடியும் போது நீங்கள் ஜீரோ டு ஹீரோ ஜாங்கோ வெப் ஃப்ரேம்வொர்க்கை நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் நான் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் பேஸ்லேருந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக கொண்டு போகிறேன். ஸோ இதை ரெகுலராக எவ்ரி வெனஸ்டே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜாங்கோனா என்ன? ஜாங்கோ அப்படிங்கிறது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பிஹெச்பியில் கோடிக்னேட்டர் லாரவெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இது ஒரு வெப் ஃப்ரேம்வொர்க்கு. Django is a free and open source web framework that is written in Python. பைத்தான்ல எழுதின ஒரு ஃப்ரேம்வொர்க் இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஜாங்கோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃப்ரேம்வொர்க்கு. ஜாங்கோவில் நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா யூசருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். It is possible to develop web application with minimal code and in shorter amount of time அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா கம்மியான கோடில் சீக்கிரமாக நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாங்கோவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து ஜாங்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்பாட்டிஃபை, ட்ராப்பாக்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைத்தான் ஜாங்கோ சீரீஸ் நீங்கள் படிக்கணும்னா உங்களுக்கு முன்னால் என்னென்ன கோர்சஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து HTML பற்றி நல்ல ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் தென் CSS டிசைனிங்லேயும் நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப் இது ஆப்ஷனல். இது நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து CSS டிசைனிங் பண்ணுற டைமிங் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இது வந்து ஆப்ஷனல், படித்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கற்றுக்கோங்க. இது 100% ஜாவா ஸ்கிரிப்ட் வேணும் அவசியம் இல்லை, ஆனால் பேசிக் கோர் கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் பைத்தான் பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் பைத்தான். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஜாங்கோ சீரிஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் RDBMSல ஏதாவது ஒரு டேட்டாபேஸ், எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் MySQL நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எந்த டேட்டாபேஸ் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் HTML, CSS, பூட்ஸ்ட்ராப், ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன் அண்ட் MySQL இது எல்லாத்துக்குமே நான் ஃபுல் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நம்மளோட ஃபுல் வீடியோஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் பாருங்கள். நான் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அண்ட் தென் இதில் மேலே கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் செட் ஆஃப் வீடியோஸை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாங்கோ சீரீஸை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு இந்த ஜாங்கோ சீரீஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஜாங்கோவோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஜாங்கோவில் அட்மின் சைட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் நார்மலாக பிஹெச்பிலையோ மற்ற எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லேயும் நீங்கள் அட்மினுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு லாகின் பேஜ், அதுக்குள்ள மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் கோடிங் எழுதணும். ஆனால் ஜாங்கோ பொறுத்த வரைக்கும் அட்மின் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாகவே வந்துறதுனால அட்மின் பண்ண வேண்டிய கோடிங் எல்லாமே இது மினிமைஸ் ஆகிடுது. ஸோ ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஃபியூச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர் இந்த ஒரு ஃபியூச்சர். நீங்கள் ஒர்க் பண்ண இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் தென் இதில் ORM அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் அப்படின்ற கான்செப்ட் மூலிமா நீங்கள் டேட்டா பேஸில் இருக்க டேபிள்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் மூலிமா நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மூலிமா நீங்கள் டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுற இந்த CRUD கான்செப்ட்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆத்தென்டிகேஷன் பேக்கேஜ் இருக்குது. இதை வச்சு யூசர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். யூசர் வந்து லாகின் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்களா, இந்த பர்டிகுலர் யூசர் தான் நம்ம பர்மிஷன் கொடுத்துருக்கோமா, அந்த மாதிரி ஈஸியாக இந்த ஆத்தென்டிகேஷன் ஒர்க் நம்ம பண்ணலாம். ஜாங்கோக்கு வந்து ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. ஆன்லைனில் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, நிறைய கம்யூனிட்டி பேஜஸ், கம்யூனிட்டி ஃபாரம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதில் ஜாங்கோவில். ஃபைனலாக ஜாங்கோவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர் பில்ட்-இன் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ். பில்ட்-இன் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஸ்கிரிப்டிங் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ப்ரொடக்ஷன் இருக்குது, SQL இன்ஜெக்ஷன் ப்ரொடக்ஷன் இருக்குது, அண்ட் தென் பாஸ்வேர்டு ஹேஷிங் இருக்குது. பாஸ்வேர்டு ஹேஷிங்னா உங்கள் டேட்டா பேஸில் பாஸ்வேர்ட்ஸை ஸ்டோர் பண்ணும்போது என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற இந்த ரெண்டுமே வந்து ஹேக்கிங்லேருந்து நம்ம வெப்சைட்டை ஈஸியாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஜாங்கோ நம்ம படிப்போம். அந்த டாபிக்ஸ் வரும்போது இன்னும் இன் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
உங்க சிஸ்டம்ல நீங்க Django வொர்க் பண்ணனும்னா நான் சொல்ற சாஃப்ட்வேர்ஸ் நீங்க கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டயும் ப்ரௌசர்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரௌசர் கண்டிப்பா இருக்கணும். நான் Google Chrome நான் யூஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க Googleல பைத்தான் அப்படின்னு போட்டு டவுன்லோடுன்னு கொடுங்க. Google சர்ச்ல பைத்தான் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் பைத்தான் போகும். இந்த வெப்சைட்ல நீங்க பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என் சிஸ்டம்ல ஒரு வெர்ஷன் இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்றப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 3.11.3ன்ற வெர்ஷன் இருக்கு. மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க வேற வெர்ஷன்ல கூட இருக்கலாம். அந்த வெர்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் இந்த வீடியோல ஃபுல்லா யூஸ் பண்ண போறது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு ப்ராடக்ட் இது. இந்த சாஃப்ட்வேர் நீங்க விண்டோஸ் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்கேஸ் நீங்க பைச்சாம்ல ஒர்க் பண்றீங்களா, இல்ல நோட்பேட்ல ஒர்க் பண்றீங்களா, நோட்பேட் பிளஸ் பிளஸ் ஒர்க் பண்றீங்களா, எடிட்டர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ சீரிஸை யூஸ் பண்ண போறது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலரா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரீவியஸா நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்ஸ் நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் தென் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன் டேபுக்கு வாங்க. இது ரொம்ப முக்கியம். நான் வந்து இதுல ஒரு அடிஷ்னலா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ண போறேன். பைத்தான் மைக்ரோசாஃப்ட்டோட பைத்தான் எக்ஸ்டென்ஷன். இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் வரும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே நீங்க சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். சார் எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ண தெரியாது, எனக்கு வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ண தெரியாது அப்படின்னா கவலைப்பட வேணாம். நம்மளோட பைத்தான் ஃபுல் சீரீஸ்ல பாருங்க. அதில் இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க பண்ணுங்க. நான் வீடியோல யூஸ் பண்ணும்போது வேற வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இந்த எக்ஸ்டென்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்க சர்ச் பண்ணா போதும். இங்க பாருங்க, இந்த சர்ச்ல போயிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை சர்ச் பண்ணி எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு இங்க போய் சர்ச் பண்ணுங்க பைத்தான் சொல்லிட்டு. மைக்ரோசாஃப்ட்டோட ஓன் எக்ஸ்டென்ஷன் இது. இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எப்படி ஒரு புது Django ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இதுல பாருங்க, இந்த கார்னர்ல இருக்க இந்த ஃபைலை நான் கிளிக் பண்றேன். ஓபன் ஃபோல்டர் அப்படிங்கிறது வருது. இதுல உங்க லொகேஷன் எங்க வேணாலும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி என்னோட டிரைவ்ல பேசிக் ஆப்னு நான் சேவ் பண்றேன். பேசிக் ஆப். இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்றேன். இந்த ஃபோல்டர் பாருங்க எனக்கு எம்டியா வந்துருச்சு. இப்போ இதில் தான் நம்ம Django பேக்கேஜ் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு பேசிக்கான ஒரு வெப் பேஜை நம்ம ரன் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டெர்மினல் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். கீழே இங்கே வந்துடும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பைத்தான் வெர்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். என் சிஸ்டமில் நான் ப்ரீவியஸாக இன்ஸ்டால் பண்ண பழைய வெர்ஷன் இருக்குது. மேபி உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் பண்ணியிருப்பீங்க. இப்போ என் சிஸ்டமில் பாருங்கள், பைத்தான் ஐஃபன் வெர்ஷன் அப்படிங்கிறத நான் போடுறேன். என் சிஸ்டமில் 3.10.5 வெர்ஷன் இருக்குது. மேபி உங்களுக்கு புது வெர்ஷன் நம்பர் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ பைத்தான் கரெக்டாக உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா pip env அப்படின்ற பேக்கேஜ். இது வந்து ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் அதோட வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கும். ஸோ இதுக்காக pip install PIPENV அப்படின்ற இந்த ஒரு பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இது இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். என் சிஸ்டமில் ப்ரீவியஸாக இருக்கிறதுனால ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது வந்திருக்கு. உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடும். இந்த கமாண்ட் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா CLS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். நான் கொடுக்குற ஒவ்வொரு கமாண்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வேணால் ஒரு நோட்ஸ் நான் வேணால் இங்கே போட்டு வைக்கிறேன். இங்கே பாருங்கள், notes.txt. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பைத்தான் வெர்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக பைத்தான் ஐஃபன் வெர்ஷன். செகண்ட், நீங்கள் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. pip env பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா PIPENV ஷெல் அப்படின்ற இந்த கமாண்ட் நீங்கள் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலும் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். பாருங்க, லோட் ஆகிட்டு இருக்கு. கிரியேட்டிங் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஒரு புது என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகி அந்த என்விரான்மெண்ட்டோட லொகேஷன் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி காட்டியிருக்கு. இதுதான் உங்க வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட லொகேஷன். என் சிஸ்டம்ல இந்த மாதிரி இருக்கு. மேபி உங்க சிஸ்டம்ல வேற மாதிரி இருக்கலாம். C:\users உங்களோட கம்ப்யூட்டர் நேம் இருக்கும். .virtual ens அந்த
ஆப் நேமு அதுக்கப்புறம் ஒரு ரேண்டமான ஒரு நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும். லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் காம்பினேஷன்ல வந்திருக்கும். இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்க வந்து வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் என்னன்னு நீங்க பார்க்கறதா இருந்தா, இது இப்போ இவ்வளோ மெசேஜஸ் இருக்கு. தனியா பார்க்கறதா இருந்தா நீங்க PIPENV ஐஃபன் போட்டு VENV அப்படிங்கறத கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ நீங்க கரண்டா எந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல இருக்கீங்கங்கறத அழகா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டிடும். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதை நீங்கள் சைட் பை சைடு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீன் எனக்கு வேண்டாம், இதை கிளியர் பண்ணிடுறேன். CLS கொடுத்து நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்ம பைத்தானோட ஜாங்கோ பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமாண்டு pip install django. நான் இங்கே கீழே பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். pip install django கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராஜெக்டோட வெர்ச்சுவல் லொக்கேஷனில் இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இது பாருங்கள், 1 by 1 அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப என்னோட வெர்ஷன் வந்து 4.2 Django எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. மேபி உங்களுக்கு வெர்ஷன் வந்து மாறலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடும். அதுவும் வெர்ச்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இன்ஸ்டால் ஆகும். பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. சூப்பர். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ஜாங்கோ அட்மின் அப்படின்ற ஒரு கீவேர்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஜாங்கோ அட்மின்குள்ளே இருக்கிற எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஸோ இதை பாருங்கள், ஜாங்கோ அட்மின் டைப் பண்ணி நான் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா கமெண்ட்ஸும் நமக்கு வரும். இதெல்லாம் 1 by 1 நம்ம போக போக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது நம்ம போக போக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெட் கலர் வார்னிங் நம்பர் ரெடி பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் எப்படி கிரியேட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் இங்கே ஒரு கமாண்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜாங்கோ அட்மின் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் என்னென்னா, இந்த இடத்துல நான் டாட் ஏன் போடுறேன்னா, நீங்கள் டாட் போடாமல் விட்டீங்கன்னா இதுக்கு தனியாக ஜோஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். எனக்கு ஒரே ஃபோல்டர் கிரியேட் பண்ணால் போதும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் ஜோஸ் ப்ராஜெக்ட்னு போட்டு நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம்னாலும் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நான் கிளியர் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் நேம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் டாட் கொடுத்து ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாருங்க மேலே உங்கள் ஜாங்கோ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதில் manage.py இருக்கும். அண்ட் தென் அந்த ப்ராஜெக்ட் உள்ள பாருங்க சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் பைத்தான் manage.py run server அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இந்த கமாண்டை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் என்னோட சிஸ்டமில் இந்த ஒரு சிம்பிள் வார்னிங் காட்டி இது போக போக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் 127.0.0.1ல் 8000 போர்ட் ஒன்று கிரியேட் ஆகி அதில் நமக்கு லோட் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் சிம்பிளாக நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் அந்த லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், த இன்ஸ்டால் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பேசிக்கான ஜாங்கோ ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை 8000ங்கிறது டிஃபால்ட் போர்ட். இன்கேஸ் எனக்கு இந்த போர்ட் வேண்டாம், நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். எப்படின்னா, இதை பாருங்க, Ctrl+C கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் சர்வர். இப்போ CLS கொடுத்து நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு புது அடிஷ்னலாக ஒரு போர்ட் நம்பர் மாற்றுறீங்க, 8000 வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைத்தான் manage.py run server எந்த நம்பராலும் கொடுங்க. நான் 8001 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என் ப்ராஜெக்ட் எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும் 8001 போர்ட்டில். நீங்கள் போர்ட் நம்பர் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ 8000க்கு பதிலாக 8001 நான் மாற்றுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் என் ப்ராஜெக்ட் எனக்கு ரன் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டேன்.